ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளா மருதாணி வைக்கணும்னு ஆசையாவே இருந்து பார்த்துக்கோங்க. அதான் ஜீவா அத்தைக்கு ஃபோன் பண்ணி, "உங்க வீட்ல மருதாணி நிக்கா?" அப்படின்னு கேட்டேன். "ஆமா நிக்கி, வா பறிச்சு தாரேன்னு" சொன்னாங்க. கடகடன்னு போய் அவங்க வீட்ல போய் மருதாணி பறிச்சு வாங்கிட்டு வந்துட்டேன். முன்னாடியெல்லாம் எனக்கு மருதாணி வைக்கணும்னா எங்க வீட்டு பக்கத்து வீட்ல உள்ள அத்தைகிட்டயே பெரிய மரம் நின்னுச்சு. எப்போலாம் வைக்கணும்னு போல இருக்குமோ அப்போலாம் அத்தைகிட்ட கேட்பேன். அத்தை எனக்கு கொஞ்சம் பறிச்சு தருவாங்க. இப்போ அப்படி இல்ல, அந்த மரத்த முறிச்சுட்டாங்களா, அதனால வந்து கொஞ்சம் மருதாணிக்கு இப்போலாம் தட்டுப்பாடா தான் இருக்கு. மருதாணிய பறிச்சு வாங்கிட்டு வந்துட்டு நானும் ஏர்லினுமா இருந்து மருதாணிய உறுத்து சொலவுல தட்டிட்டு இருந்தோம். என்னதான் நம்ம இப்போ வந்து புதுசு புதுசா மெஹந்தி, கோணு என்னெல்லாமோ வந்தாலுமே இந்த மருதாணிக்கு ஈடு எதுவுமே வராது. எனக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கோணு, மெஹந்தி இதுலலாம் ஒண்ணும் இஷ்டம் கிடையாது. ஏன்னா மருதாணிய தான் அரைச்சு வச்சா வச்ச போல இருக்கும். அதனால நான் எப்போ எந்த விசேஷனாலும் மருதாணிய தான் பறிச்சு அரைச்சு வைப்பேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எங்க தெருவுல ஒரு அக்கா கோன் வைப்பாங்க. அந்த அக்கா கிட்ட நான் வந்து பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்க மாட்டேன். அந்த அக்கா என்கிட்ட காசு எதிர்பார்க்க மாட்டாங்க. சொல்லப்போனா எனக்கு அவங்க வீட்ல உள்ள பண்டமெல்லாம் திங்க தந்து கோனும் வச்சு விட்டு என்னை வீட்டுக்கு அனுப்பி விடுவாங்க. அவங்களுக்கு அவ்வளோ படிக்க இருக்கும். ஏன்னா அக்கா பார்த்தீங்களா, நம்மலாம் சின்ன பிள்ளையில அவங்க நல்லா படிக்கிறதுக்கு இருக்கும். ஆனாலும் நமக்குன்னு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருந்து மருதாணியெல்லாம் வச்சு விட்டு கொஞ்சம் பண்டமும் திங்க தந்து நம்மளை வீட்டுக்கு அனுப்பி விடுவாங்க முன்னாடியெல்லாம். எங்கள் அம்மா அம்மியில் அரைக்கிறத பார்த்தோன்னே ஏர்லினுக்கு ஆசை வந்துட்டு, "ஆண்டி கொண்டாங்க கொஞ்ச நேரம் நான் அரைக்கேன்னு" சொல்லி வாங்கி அவள் கொஞ்ச நேரம் அரைச்சா. அடுத்து நான் அவள் அரைக்கிறத பார்த்து எனக்கு ஆசை வந்து நான் கொஞ்சம் வாங்கி அரைச்சேன். 2 பேரும் ஓரளவுக்கு தான் அரைச்சோம். எங்கள் அம்மா தான் ஃபுல்லாகவே அரைச்சாங்க. எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கோன் வைக்க தெரியும் பார்த்துக்கோங்க. என்ன நம்பி ஏர்லின் தான் கையை தருவா. அவளுக்கு இருந்து கொஞ்சம் வச்சு கொடுப்பேன். அவள் வந்து நம்மள்ட்ட பெர்ஃபெக்ஷன்லாம் எதிர்பார்க்க மாட்டா. எப்படி வச்சாலும் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவா. அவள் கூட இருந்து நம்ம வைக்க நேரம் அவள் ஸ்கூல் கதை எல்லா கதையும் சொல்லிட்டு இருப்பா. இருந்து கேட்டு கேட்டு நல்லா வச்சு விட்டுட்டு இருப்பேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா விஷயத்துலையுமே ஓவராக பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறோம். ஆனால் பெர்ஃபெக்ஷனை விட இம்பெர்ஃபெக்ஷன் தான் ரொம்ப அழகாக இருக்கும் நான் நினைக்கேன். ஒரு சின்னதாக ஒரு படம் பார்க்க போனால் கூட அதில் 1008 குறை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் போய் நம்ம தியேட்டர்லேயே உட்காந்துட்டு இருக்கோம். என்ன அதில் தப்பு பண்ணியிருப்பாங்க, அதில் என்ன எரர் இருக்குன்னு தான் நம்ம நோட் பண்ணிகிட்டு இருக்கோம். தப்பான விஷயங்கள், தற்குறித்தனமாக இருக்கிற விஷயங்கள் எல்லாம் கேள்வி கேட்குறது தப்பே கிடையாது. ஆனால் எப்படா தப்பு பண்ணுவாங்கன்னுங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் போய் உட்கார்றது எனக்கு என்னமோ நல்லா படலை. எல்லாத்துலேயுமே பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்க முடியும். மருதாணியை அரைச்சி முடிச்சப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் போல இருந்தால் நான் யாருக்கும் பத்தாதோ என்னமோ நினச்சேன். ஆனால் அத்தை தரும்போதே சொன்னாங்க 3 கைக்கு பத்தும் அப்படின்னு. அதே போல் இங்கே 7 கைக்கு பத்திச்சு. எல்லாருக்கும் ஒவ்வொரு கைக்கு வச்சோம். சூப்பராக எல்லாருக்குமே பற்றிட்டு நாங்கள் வச்சுட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்தில் சுதிக்ஷா குட்டி பிள்ளை விளையாடிட்டு இருந்தாலும் அவளை கூப்பிட்டு அவளுக்கு கைக்கு ரெண்டு கைக்கும் வச்சு விட்டோம். அப்புறம் சர்வேஷ் வந்தால் அவனுக்கும் வச்சு விட்டோம். சுதிக்ஷாக்கு வச்சு முடிச்சோடனே அவள் ஒரே ஓட்டம். எங்கன்னு தானே பாக்கிங்க, ஏர்லினுக்கு பாட்டிக்கு மேலே கொண்டு போய் ராவதுக்கு அவள் கொஞ்ச நேரத்துல இலக்கிட்டா. நான் ஏர்லின் எங்கள் அம்மா நல்லா காஞ்ச பிறகு இலக்கணும், நல்லா செவத்து இருந்து பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் மக்கா, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.